ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி தமிழில் வரும் அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது தெரியாமல் கண்டிப்பாக நம்மளால் பேசவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஆல்ரெடி இதை பற்றி நான் வந்து சும்மா மினிமமாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா டவுட்டும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இன்டர்மீடியட் லெவல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் போதும். டெஃபினட்டாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. Okay, by keeping the subject. So after the watch this video definitely friends. ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து இந்தந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்தால் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டாக நம்ம மாற்றணும், சப்ஜெக்டாக நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஐ அப்படின்னா நான். ஓகேங்களா? ஸோ அது வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை தாண்டி இன்னும் 2 சென்டென்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஐயா வந்து மாற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 3 ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஈஸியாக பேசிடலாம் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அப்கமிங் ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மீனிங் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் என்பது ஒரு வேலையை செய்தவர். ஓகேங்களா? ஒரு வேலையை செய்கிறவர் தான் வந்து சப்ஜெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு சீதா தூங்கினாள், கார்த்தி ஓடினான், ராமு மற்றும் பிரியா விளையாடினார்கள். இதிலிருந்து நமக்கு அந்த வேலையை செய்பவர் யார் என்று உறுதியாக தெரிகிறது. இதுவே சப்ஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து ஒரு வேலையை செய்கிறவர். ஆனால் சப்ஜெக்ட்ன்றப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து அந்த பேரை வச்சு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சீதா தூங்கினான், கார்த்தி ஓடினான், ராமு மற்றும் பிரியா விளையாடினார்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து செய்கிற வேலையை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்தால் அது வந்து டைரக்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது என்பது மீனிங் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்பது சப்ஜெக்டுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும், அதோட ஜெராக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விவோ வந்து ஒரு புதிய ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விவோ T3. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நியூ மாடல். ஸோ அதோட ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துன்னு வரணும் அப்படின்னா அவங்க என்ன எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவோ T3 ப்ரோ. ஓகேங்களா? ப்ரோ, அந்த ப்ரோ வந்து அந்த T3க்கான ரீப்ளேஸ்மெண்ட். அதை தாண்டி இதில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சேம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இந்த ப்ரொனோனை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதோட ஜெராக்ஸ். ஓகே, அதோட நெக்ஸ்ட்டு ப்ரோ நவுன். ஓகேங்களா? கம்பேரிசன் புரிதா பாருங்கள். ப்ரொனவுன் அப்படின்றது வந்து சப்ஜெக்டோட ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட். ஓகேங்களா? இது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து மொத்தம் 7 இருக்குது. ஓகேங்களா? எக்ஸப்ட் சிங்குலர் ப்ளூரல், அதை தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 7 இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் டென்சஸ். ஓகேங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம ஓனாக லேர்ன் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட்னா நான் பார்த்துட்டோம். அது வந்து டைரெக்டாக வேலை செய்கிற ஒரு பேர் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது வந்து அந்த சப்ஜெக்டோட ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஹை அப்படின்னா நான், வீனா நாம் அல்லது நாங்கள், தே அப்படின்னா அவர்கள், யூனா நீ அல்லது நீங்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் மொத்தம் 7. இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா டென்சஸ், அதாவது வந்து நம்மக்கிட்ட மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. நம்ம 12 டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த 7மே வந்து எல்லா டென்ஸுக்கும் கண்டிப்பாக அப்ளிகேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து மாடல் வெர்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம டீப்பாக யூஸ் பண்ணுற ஒரே இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற 12 டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம 12 சென்டென்ஸில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்து நான் அப்படின்ற சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் நான் பார்த்துடலாம். ஐனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி 2 மீனிங்லேயும் ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு. ஓகேங்களா? என்னால் அப்படின்னு பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஐன்ற சப்ஜெக்ட் கண்டிப்பாக போடுவோம் அந்த சென்டென்ஸில். செகண்ட் வந்து பார்க்கலாம். யூனா நீ அல்லது நீங்கள், உனக்கு உன்னால், வீனா நாம். ஓகேங்களா? நாங்கள், எங்களுக்கு எங்களால், தே அப்படின்னா அவர்கள் அவர்களுக்கு அவர்களால், ஷீ அப்படின்றப்போ அவள் அவளுக்கு அவளால். ஓகேங்களா? ஹீ அப்படின்றது அவன் அவனுக்கு அவனால், இட்டுனா அது அதுக்கு அதுவால். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான நீ சென்டென்ஸ் வந்து உங்கள்
டே பை டே கான்வர்சேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குன்றப்போ அங்கே டூ மீ அதெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சென்டென்ஸோட ஐ அப்படின்ற சப்ஜெக்டில் வரும். ஸோ ஓகேங்களா, நம்ம அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸோ இதுவெல்லாம் வந்து சப்ஜெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா, சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து 12 சென்டென்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒன்றுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எனக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மீனிங்கில் எப்படி வரப்போகுது அப்படின்னா, நாம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வாக்கியம் அமைக்க வேண்டும் என்றால் அந்த வாக்கியமானது நம்முடைய விருப்பத்தை சொல்வது போலவும் நம்முடைய ஆசையை சொல்வது போலவும் எனக்கு இது வேண்டும், இந்த மாதிரி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வரும். ஓகேங்களா, நம்ம எனக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எனக்குன்றப்போ அது ஆப்ஜெக்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எனக்கு அப்படின்றப்போ ஐ வாண்ட் திஸ். ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்போ அது வந்து எனக்குன்றது வந்து சப்ஜெக்டாக வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஈஸி ஐ யூ வி தே அதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக சொல்லிவிடுவோம் எல்லா டென்ஸ்லேயும். ஸோ செகண்ட் அதை தாண்டி இருக்குது எனக்கு இது வேணும், நம்மளுக்கு ஒரு பொருள் மேலே நாட்டம் இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எனக்கு ஓகேங்களா சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து அதை வந்து சப்ஜெக்டாக மாற்றுறோம். அவளுக்கு அது வேணும் அப்படின்றப்போ அவளுக்குன்றப்போ டு ஹேர் அதெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டைரெக்டாக நம்ம ஷீயாக மாற்றுறோம். ஓகேங்களா, இது ரெண்டாவது கான்செப்ட்டு. ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், நம்ம ஆசை அல்லது உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எனக்கு உனக்கு ஓகேங்களா அவளுக்கு அவனுக்கு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அவனுக்கு இது வேணும் அவனுக்கு இது ஆசையாக இருக்குது சொல்கிறப்போ நம்ம அங்கே வந்து அதை வந்து டைரக்ட் சப்ஜெக்டாக மாற்றுறோம். ஓகேங்களா, தேர்ட் பார்க்கலாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா, 2 பார்த்துட்டோம். மூணாவது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வந்து இல்லை அப்படின்னு வச்சு முடியும். நான் ஆல்ரெடி சொன்னது தான் என்னால் இதை செய்ய முடியும். ஓகேங்களா, இங்கே வந்து நான் செய்ய முடியும் அப்படின்றது வந்து நம்ம டைரெக்டாக சொல்லுவோம். என்னால் இதை செய்ய முடியும் அவனால் இதை செய்ய முடியும் அப்படின்றப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வாக்கியம் அமைக்க வேண்டும் என்றால் அந்த வாக்கியமானது நம்மளுடைய திறமையை சொல்வது போல இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம 3 அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃபில் வந்து எப்படி சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எக்ஸாம்பிள் போயிடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான். நான் இதை வந்து காமனாக தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து 12 டென்ஸுக்கும் இது அப்ளிகேபிள். அதாவது வந்து ஐனா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், ஓகேங்களா இட்டுனா அது, தேனா அவர்கள், இந்த மாதிரியான காமன் மீனிங்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எல்லாமே வந்து 12 டென்ஸுக்கும் அப்ளிகேபிள் தான். ஸோ அதுலேருந்து ஒரு 5 நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங். நான் அப்படின்னு நம்மளுக்கு டைரெக்டாக வந்தது, நான் வந்தாவே தெரியும் அங்கே வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து எல்லா டென்ஸ் இது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வருது. ஸோ அதனால் வந்து இங்கே ஐ நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங். ஓகேங்களா, கான்செப்ட் புரியா பாருங்கள். இதே அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் ஈட்டிங். ஓகே, அவன் அப்படின்றது நம்ம டைரெக்டாக வந்துடுது. ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஸோ அவன் அப்படின்னு வரப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது ஹீ, அதனால் வந்து டைரெக்டாக நம்ம போட்டுருவோம். செகண்ட் பார்க்கலாம், அவர்கள் நேற்று விளையாடினார்கள். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க நேற்று விளையாடினாங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸு. தே பிளேட் எஸ்டர்டே. அவங்க வந்து நேற்று விளையாடினாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தே பிளேட் எஸ்டர்டே. இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஏன்னா நம்ம தெரியுது அவர்கள் அப்படின்னாவே தே அப்படின்னு வரும். ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம் தே பிளேட் எஸ்டர்டே. ஓகேங்களா, தே ப்ளே எஸ்டர்டே. ஓகேங்களா, நான் இப்போ எதுக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அவர்கள் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு வந்து 2-3 சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தமிழில் மீனிங் இருக்குது. ஸோ அந்த மீனிங்கெல்லாம் சேர்த்து படிக்கும் பொழுது மட்டும்தான் சப்ஜெக்டில் இருக்க டவுட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா, அவள் நாளைக்கு வருவாள். அவள் அப்படின்றது நம்ம தெரிஞ்ச சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். அவள் வந்தாவே ஷீ போடணும். ஓகேங்களா, ஷீ வில் கம் டுமாரோ. ஓகேங்களா, ஷீ வில் கம் டுமாரோ அப்படின்றப்போ அவள் நாளைக்கு வருவாள். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து எல்லா டென்ஸுக்கும் அப்ளிகேபிள். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் நம்ம இங்கே போடுறோம். ஷீ வில் கம் டுமாரோ. ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். நாங்கள் எழுதியிருக்கிறோம். அப்படின்றது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுது. எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற ஒரு டென்ஸ்னா அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா, அங்கே நான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வி ஹாவ் ரிட்டன் அப்படின்னா நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கேன்னு கேட்டால் நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல தான் வி ஹாவ் ரிட்டன். ஓகேங்களா, வி ஹாவ் ரிட்டன். இங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் இருக்குது. வீனாவே தெரியும், நாம் அல்லது நாங்கள். ஸோ அப்படின்றப்போ நம்ம டைரெக்டாக வந்து பேசிடலாம். ஸோ 5வது பார்க்கலாம், நீங்கள் காலையிலிருந்து படித்து கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டென்ஸ் வந்து
ஓகேங்களா. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு ப்ரெசென்ட்டில். ஸோ யூ ஹேவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா. ஸோ இந்த டென்ஸ் நான் எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதுவும் வந்து 12th 10th வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இங்கேயும் வந்து ஐனா நான், யூனா நீ, ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம 5 பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட மல்டிபிள் டைம் நான் சொல்கிறது என்னன்னா, ஐ, யூ, வி, தே அப்படின்னு வரப்போ ஐனா நான், நீ, நீங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே வந்து 12th 10th இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோனவுன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து இக்கு அப்படின்னு முடியும். ஸோ அங்கே நான் சொன்னது என்னன்னா, நம்மளோட ஆசை மற்றும் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம வந்து அங்கே எப்படி மீனிங் வரும் அப்படின்னா, எனக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட ஆசையை சொல்கிறோம். எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அங்கே வந்து நான் பிரியாணி சாப்பிட பிடிக்கும்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். எனக்கு அப்படின்றப்போ நம்மளோட ஆசையை நம்ம சொல்கிறோம். அப்போ அப்படின்னு ஐ லைக் டு ஈட் பிரியாணி. ஓகேங்களா. ஐ லைக் டு ஈட் பிரியாணி. இங்கே வந்து நான் பிரியாணி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஐ தான் வரும். ஆனால் வந்து சென்டென்ஸ் வந்து ராங். ஓகேங்களா. தமிழ் மீனிங் ராங். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு அப்படின்னு நம்ம ஆசையை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அங்கே வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மீ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா. இது என்ன அம்புல் ரிக்வெஸ்ட்டு. இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பார்க்கலாம். அவர்களுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஸோ தே நீட் 1000 rupees. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் தேவைப்படுது. அவங்களோட ஆசை உணர்வு. ஓகேங்களா. அவங்களோட உணர்வு அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது. அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து தே நீட் 1000 rupees. அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா, அவர்களுக்குன்றப்போ அங்கே வந்து தெம்மெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அவங்களோட ஆசையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அதை வந்து சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கணும். தேர்ட் பார்க்கலாம். அவர்களுக்கு காப்பி குடிக்கணும் போல் இருக்குதா. அவங்களோட ஆசை அவங்களுக்கு வந்து காப்பி குடிக்கணும் போல் இருக்குதா அப்படின்றப்போ அவங்களோட உணர்வை அவங்க சொல்கிறாங்க. ஷி ஃபீல்ஸ் ஓகே லைக் ட்ரிங்கிங் காஃபி. ஓகேங்களா. ஷீ ஃபீல்ஸ் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. லைக் அப்படின்றது வந்து ப்ரிப்போஷன் ஆக்ட் ஆகுது. அதை தாண்டி ட்ரிங்கிங் அப்படின்றப்போ குடிக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதாவது அது வந்து நவுனாக மாறுது. நேற்று நான் பார்த்தோம்ல ஹாவ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஹேவிங் வந்து நவுனாக மாறும் பொழுது ஸோ அது வந்து சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. அதே தான் இங்கே வந்து ட்ரிங்கிங் வந்து ப்ரிப்போஷனுக்கு முன்னாடி தான் நவுனுக்கு முன்னாடி தான் வந்து ப்ரிப்போஷன் வரும். ஓகேங்களா. ஃபோர்த்து பார்க்கலாம். அவனுக்கு அவகிட்ட பேச வேண்டுமா சொல்லும் பார்த்தீங்களா. அவனுக்கு அவங்ககிட்ட பேசணுமா, அது அவனோட ஆசை. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹி ஷுட் ஸ்பீக் டு ஹேர். ஓகேங்களா. இங்கே டு ஹேர் அப்படின்னா அவளுக்கு அப்படின்னு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டு ஹேர் அப்படின்றப்போ அவளை நோக்கி. ஓகேங்களா. டூன்ற ப்ரப்போஷன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நோக்கி அப்படின்ற இடத்துல தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கு கேள்வி கேட்குறது பிடிக்கும் சொல்லும் பார்த்தீங்களா. எனக்கு கொஸ்டின் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஹேஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஐ வாண்ட் டு ஹேஸ் கொஸ்டின். ஐ லைக் டு ஆஸ்க் கொஸ்டின். எனக்கு வந்து கொஸ்டின் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. ஐ வாண்ட் டு ஹேஸ் கொஸ்டின். ஐ லைக் டு ஆஸ்க் கொஸ்டின். ஸோ எதனா போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட ஆசையை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஐ, யூ, வி, தே அப்படின்னு சொல்லிட்டு நான், நீ அப்படின்னு வராது. என்னால் எனக்கு உனக்கு அப்படின்னு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை ஐ அப்படின்னு மாற்றி பேசுகிறோம். ஸோ தேர்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் ஓகே இல் அப்படின்னு முடியும். ஓகேங்களா. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு கேன் வரணும், V1. நம்மளோட எபிலிட்டியை சொல்லும் பொழுது ஸோ அங்கே வந்து கேன் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னால் ஓட முடியும் அப்படின்னா ஐ கேன் ரன். ஓகேங்களா. என்னால் நான் ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஐ. என்னால் அப்படின்றப்போ அங்கே ஐ வரணும். இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகேங்களா. இன் இங்கிலீஷ். ஸோ இந்த 3 தான் இருக்குது. இதை தாண்டி நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வந்து எந்த மாதிரியும் நம்ம தமிழில் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. வந்தால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த 12th 10th வர ஐ, யூ, வி, தே, நான், நீ, நீங்கள். அது செகண்ட் வர்றது வந்து நான் ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தது தான். ஸோ ஓகேங்களா. எனக்கு உனக்கு அப்படின்னு வரும் சப்ஜெக்டில் நம்ம ஆசையை வெளிப்படுத்தும் பொழுது. மூணாவது வந்து நம்மளோட எபிலிட்டியை பற்றி பேசும் பொழுது நம்மளோட ஒருத்தரோட எபிலிட்டி நம்ம மற்றவங்க எல்லாரும் அவங்களோட எபிலிட்டியை பற்றி பேசும் பொழுது நம்ம வந்து அங்கே டைரெக்டாக வந்து ஐ, யூ, வி, தே போடணும். ஆனால் தமிழில் வந்து மீனிங் வந்து மாறும். எங்களால் சாப்பிட முடியும் அப்படின்றப்போ வி கேன் ஈட். ஓகேங்களா. வி கேன் ஈட் அப்படின்னா எங்களால் வந்து சாப்பிட முடியும். இங்கே வீன்றப்போ நாங்கள் அப்படின்னு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். எங்களால் சாப்பிட முடியுன்றது அதுதான் எபிலிட்டி. கரெக்டுங்களா. அதுதான் பியூர் தமிழ் சென்டென்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் மாறுது. அவனால் படிக்க முடியும்
அவனால் படிக்க முடியும் அப்படின்றப்போ ஹீ கேன் ஸ்டடி, அவனால் படிக்க முடியும். ஹீ கேன் ஸ்டடி, அவளால் படிக்க முடியும். ஷீ கேன் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ அவளால், என்னால், உன்னால், அதுவால் சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது இல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் முடிஞ்சுதுன்னா அங்கே வந்து நம்ம எந்த தயக்கமும் வரக்கூடாது. ஸோ அது வந்து ஆப்ஜெக்டெல்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம வந்து சப்ஜெக்டாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அவளால் எழுத முடியும். ஓகே, அவளால் எழுத முடியும். சாரி, இந்த ஸ்லைடில் மறைஞ்சிருக்கு. அவளால் எழுத முடியும், அவர்களால் எழுத முடியும் அப்படின்றப்போ தே கேன் ரைட். ஓகேங்களா? தே கேன் ரைட். ஓகே, அவர்களால் எழுத முடியும் அப்படின்றப்போ தே கேன் ரைட். அதோட தமிழ் மீனிங் வந்து எப்படி வரும்னா அவர்களால் எழுத முடியும், தே கேன் ரைட். அவர்களால் வரப்போ அங்கே வந்து தெம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். அவர்கள் அப்படின்னா தானே நம்ம வந்து சப்ஜெக்ட் தானே படிப்போம். அவர்களால் அப்படின்றப்போ நம்மளோட சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சப்ஜெக்ட் ப்ரோனோனாக தான் வரும். ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து வெர்புக்கு பின்னாடி வரும். மெயின் சப்ஜெக்ட் வந்து வெர்புக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான். வி கேன் வாக். ஓகேங்களா? வி கேன் வாக் அப்படின்னா ஸோ எங்களால் வந்து நடக்க முடியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ எங்களால் வந்து நடக்க முடியும் அப்படின்றப்போ வி கேன் வாக், எங்களால் வந்து நடக்க முடியும். இதோட தமிழ் சென்டென்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னால் வந்து நடக்க முடியும் அப்படின்னா வி கேன் வாக். ஓகேங்களா? ஹீ கேன் ஸ்லீப். ஓகே, ஹீ கேன் ஸ்லீப் அப்படின்னா அவனால் தூங்க முடியும், அவனால் தூங்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீ கேன் ஸ்லீப், அவனோட எபிலிட்டியே சொல்கிறோம். ஸோ அவன் வந்து அவனால் தூங்க முடியும், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனால் தூங்க முடியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து அவன் தூங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனால் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து இது சப்ஜெக்ட் ப்ரோனானா வருமா ஆப்ஜெக்ட் ப்ரோனானா வருமானு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கான்செப்ட் இன்றைக்கி. ஸோ ஹோம்ஒர்க் போகலாம். நான் போகிறேன் அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் அப்படின்னா ஐ சப்ஜெக்ட் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்கான், அவளோட ஆசையை சொல்கிறா, அவளோட ஒரு உணர்வை சொல்கிறா. ஓகேங்களா? உணர்வு அப்படின்னப்போ நம்ம பிடிச்சவங்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அங்கே வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வராது. தேர்ட் பார்க்கலாம். அவர்களால் குதிக்க முடியும், அவங்களோட எபிலிட்டியை சொல்கிறோம், அவங்களால் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்டெல்லாம் வராது. அவளால் அப்படின்றப்போ அங்கே வந்து அதுவும் சப்ஜெக்ட் ப்ரோனோனாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் எது வரும்னு பார்த்தீங்கன்னா மீ, யூ, ஹிம். ஓகேங்களா? ஸோ ஹெர், இட் அந்த மாதிரியெல்லாம் அது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இது வந்து ரொம்ப புது டைப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்கள் இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து டிஃபைன் பண்ணி மேக் பண்ண ஒரு இங்கிலீஷ் பேட்டர்ன் இது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் இருக்குது இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ப்ரோனோனா. ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது ஐ வந்தால் நான் வரும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்கிறப்போ எனக்கு அப்படின்னு நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசும்பொழுது அங்கே வந்து எப்படி வரும்னா அதுவும் சப்ஜெக்ட் ப்ரோனோனா தான் மாறும். ஸோ என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ அதுவும் சப்ஜெக்ட் ப்ரோனா மாறும். ஸோ இங்கிலீஷில் வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் ப்ரோனோன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் எந்த ஒரு தயக்கமும் வரக்கூடாது. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்தால் அதை வந்து வெர்புக்கு ஃப்ரண்ட்டில் போட்டு பேசணும், வெர்புக்கு பின்னாடி போட்டு பேசணும். அது வந்து ஆப்ஜெக்டாக மாறும். அதில் மீனிங் வந்து ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ப்ரோனோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, என்னை, உன்னை, ஐயில் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸு. ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆனால் அதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என்னை, உன்னை அப்படின்னு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.